சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பூண்டியை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு நல்ல பாலும் கிடைக்கும். ப்ரான்ஸ்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பண்ண சூடாக இருக்குது. ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சில்லி ஃப்ளேக்ஸோடு வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. நல்லா மெல்லும் போதே அந்த இறாலாம் ரெண்டாக உடஞ்சிடுது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ப்ரான் அப்படின்னாலே எப்பயுமே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்ல கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். அப்படின்னா குழம்பு செஞ்சு வச்சுக்கோம்ல. இன்றைக்கி அதை செய்ய போகிறதே கிடையாது. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பசங்கள்லாம் ஹோட்டல் போனோன்னா க்ரீமி பட்டர் ப்ரான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரானை ஏன் ஹோட்டலில் போய் வாங்கணும்? நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நல்லா சிம்பிளாக இந்த ப்ரான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோக்குள்ளேயே சொல்லிடுறேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, நான் இன்னைக்கு வந்து ஆலிவ் ஆயில் வச்சுட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ, ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்லா இந்த மாதிரி வடிகட்டுறதெல்லாம் வடிச்சிடணும். அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்குவோம். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக பட்டரும் இது பாருங்கள், வெண்ணெயுமே நான் வந்து டெய்லி தயிர் உர ஊற்றுறோலையே அதுலேருந்து ஆடையெல்லாம் எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்து வச்சுக்குவேன். இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். லேசாக இந்த மாதிரி அமுக்கி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினேன் இல்லையா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டரை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு 15 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்குவோம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக இப்படி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த இறாவெல்லாம் எடுத்து இதை நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இறாவெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். தாய்மார்களுக்கெல்லாம் வந்து நல்ல பால் நல்லா ஊறணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூண்டு நிறைய சேர்க்குறோம். பூண்டை சாதாரணமாக வந்து பூண்டு குழம்புலையும் சரி, பூண்டை வந்து பாலில் வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி டிஷ்லெல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பூண்டியை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு நல்ல பாலும் கிடைக்கும். ப்ரான்ஸ்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச உணவில் அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் சேர்த்து கொடுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் எனக்கு அவங்களுக்காகவே இதை செஞ்சுட்ருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த ப்ரான் ரொம்ப பிடிக்கும். சரி, அவளுக்கு பிடிக்குதே, சரி இப்படியே செஞ்சுருவோம் நம்ம அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பரட்டி விடுவோம். நல்லா அந்த இறால் வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரான் இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
பாருங்க, ப்ரானை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிடணும். இல்லைன்னு வைங்களேன், இந்த இறால் வந்து கழுவிட்டோம்னா அதில் தண்ணி இருக்கும். இப்போ அந்த தண்ணியோட எடுத்து போடும்போது நிறைய தண்ணி ஆன மாதிரி ஆயிடும். அதாவது ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டோம்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு வெறும் இறா மட்டும் இருக்கும். செய்யும் போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆயிடும். ரப்பர் மாதிரி ஆகாது. எதுக்காக ரப்பர் மாதிரி ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த தண்ணியோடையே போட்டுருவோம் வைங்களேன். போட்டுட்டோம்னா அப்போ அதுலேருந்து தண்ணி ஊறி வரும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்குள்ள ப்ரான் வந்து என்ன ஆகும், ரப்பர் மாதிரி போயிடும். நம்ம கரெக்டாக நம்ம வந்து வடிகட்டிட்டு போடும் போது என்ன ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த க்ரீமை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். இல்லை பால் ஆடை தான் இது நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் இப்படியே ஊற்றுறேன். இது எல்லாமே வேகும் போது எல்லாம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி க்ரீம் ஊற்றும் போது நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்து வருது. இப்போ இதுலேயே வந்து இந்த க்ரீமையும் ஊற்றிடலாம். இந்த க்ரீம் ஊற்றுறதுனால புளிப்பு டேஸ்ட் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா பாலை காய்ச்சிட்டு ஆடையை மட்டும்தான் எடுக்கிறோம். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு தான் வருமே ஒழிய அவங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டு வராது. அதனால் தைரியமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற ஸ்டைல். உங்களுக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சாலும் இது பண்ணிவிட்டு அப்படியே தூவி விடலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. என்னோடய ஸ்டைலில் நான் இன்னொன்று போட போகிறேன். என்னென்னா நல்ல காஞ்ச மிளகாயை வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த விதையை வந்து உதுத்து விட்டுருங்க. இப்படி உதுத்துட்டு, ஏன்னா நமக்கு இது ஸ்வீட் டேஸ்ட் வருது இல்லையா, ப்ரான் அப்படின்னாலே கொஞ்சம் அப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். விதையெல்லாம் வேண்டாம். அந்த காஞ்ச மிளகாயை உதுத்து விட்டுக்குவோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச மிளகாய் இருக்குது. அதனால் நல்லா வெயிலில் காஞ்சது நல்லா முறுமுறுன்னு இருக்குது. கையில் தூவி விடும் போதே அப்படியே உதுத்து விடும் போதே அங்கங்கே உடஞ்சி நல்லாயிருக்கும். இதில் போட்டு கிளறும் போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். விதை இல்லாமல் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. பாருங்க, அப்படி தூவி விட்டு எடுத்துக்கலாம். 1 மிளகா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதுலேயே வந்து கொத்தமல்லி இலை வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பண்ண சூடாக இருக்குது. ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால இப்படியே அப்படி எடுத்து வாயில் போடும் போது அந்த சில்லி ஃப்ளேக்ஸோடு வச்சு சாப்பிடும் போது அருமையாக இருக்குது. நல்லா மெல்லும் போதே அந்த இறாலும் 2ஆக உடஞ்சிருது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். இனிமேல் ஹோட்டலில் போய் இது வாங்கவே மாட்டேங்க. உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மா சமையல். தேங்க்யூ.